அப்படிப்பட்ட தொழில் இருப்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இல்ல எழுதி வச்சுக்கோங்க. வீடு மனை வாகனம் பார்த்துட்டோம். நமக்கு ஏன்னா 3ஆம் வீட்டுக்குடைய சுக்கிரன். சுக்கிரன் எங்க இருக்கான்றத பொறுத்து நமக்கு திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு சின்ன திரையா இருந்தாலும், பெரிய திரையா இருந்தாலும் நல்ல ஏற்றம் இருக்கு சார். ஏன்னா குரு நமக்கு குடுத்தே ஆகணும். சனி நமக்கு கெடுத்தே ஆகணும். 2 விஷயம். சனி கெடுத்தாலுமே நெறைய உழைப்பைத்தான் வாங்குவான். ஆனால் குரு கொடுக்கிறத தடுக்கவே முடியாது சார். நாம அதுக்கு ரெடியா இருக்கணும். உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். வீட்லயே உட்கார்ந்து யாருக்குமே நான் ஃபோனே பண்ண மாட்டேன். எனக்கு நீங்க ரூ. 2000 வேணும்னா எப்படி வரும்? ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்ணு. ட்ரை பண்ணு. 2 பேர் எடுப்பான், 3 பேர் எடுப்பான், 3 பேர் இல்லன்னுவான், 1 இல்லன்னுவான். ட்ரை பண்ணி இருந்தா நிச்சயமா ஒருத்தன் மாட்டுவான், நமக்கு கிடைக்கும். அதே மாரி தான் வாழ்க்கையினுடைய நம்ம தேடல். உதாரணத்துக்கு சின்ன திரை, பெரிய திரை இருப்பவர்களுக்கு ரொம்ப டன்னா இருக்கும். 2 தடவ, 3 தடவ டைரக்டர போய் பார்த்தா பதிலே சொல்ல மாட்டான். திரும்பி திரும்பி போய் பாருங்க. அந்த முயற்சி பலன் நிச்சயமாக தரும். இந்த குரு பயிற்சி நமக்கு பலனை தரணும். ஆனால் நெறைய செட்பேக் இருக்கும். அத நம்ம விட்டுறக்கூடாது. முயற்சிய விட்டுட்டோம்னா பலன் கிடைக்காது. முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தோமானால் பலன் நிச்சயமா உண்டு. எதுவா இருந்தாலும் ஒண்ணுதான். அதுல முக்கியமான விஷயம் ஏன்னா, புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதிக்காரர்களுக்கு குரு தசை